ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கண்டினியூஷன் தான் பார்ட் 2. ஸோ பெஸ்ட் லேப்டாப்ஸ் அண்டர் 150K 100K அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஒரு டாப் 5 லேப்டாப் சஜஷன், என்னோட சஜஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான ஒரு பெஸ்ட் லேப்டாப்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் சொன்னதுக்காக போய் வாங்கிடாதீங்க. ஒரு 4-5 வீடியோஸ் பாருங்கள், இதை பற்றி ரிவ்யூஸ் பாருங்கள், ஆர்டிகல்ஸ் படித்து பாருங்கள். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசுஸோட டஃப் கேமிங் F17 கேமிங் லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ண ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டலோட i5 ப்ராசர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இன்டலோட i5 11th gen, அதாவது 11400H ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்னா H சீரிஸ் ப்ராசஸ். ஸோ H சீரிஸ் ப்ராசஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தரும். அண்ட் ஆல்சோ பேட்டரி கன்சப்ஷன் பெருசாக இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 4GB கிராஃபிக்ஸ் கார்டு, RTX 2050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அதனால் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் கேமிங் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதில் யூஸ் பண்ண ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16GB ரேம் வேரியன்ட் வேணும்னா 50K, உங்களுக்கு 8GB ரேம் வேணும்னா 48K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 512GB SSD கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் SSD கொடுத்ததுனால. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தரும். உங்களுக்கு அந்த 50Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கும் சரி கேமிங்க்கும் சரி நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் பார்க்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த காலேஜுக்கும் சரி எடிட்டிங்கும் சரி ரெண்டுத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த லேப்டாப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட HPயோட விக்டஸ் கேமிங் லேப்டாப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட AMDயோட 5 சீரிஸில் 5600H ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட AMDயோட RX 6500M கிராஃபிக்ஸ் கார்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் 512GB SSD கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 48K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் வேணாம், எனக்கு வந்து AMDயோட GPU வேணும், AMDயோட CPU நினச்சிங்கன்னா இந்த ஒரு லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சேம் பட்ஜெட் தான், 48K தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேப்டாப்பும் விற்கிது. தேர்டாக பார்க்க போகிற லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா HPயோட Pavilion 15 லேப்டாப் தான். ஸோ இதோட ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா AMDயோட 5700U சீரிஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் அது கிடையாது, இன்பில்டாக இன்டர்கேட்டட் GPU கொடுத்துருக்காங்க. AMD Radeon கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16GB DDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. 512GB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேப்டாப்போட ஸ்பெக்ஸ். உங்களுக்கு 1TB SSD வேணும்னா 53K நினைக்கிறாரு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் போனீங்கன்னா மேபி கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். அந்த பை ஓகே ஏதோ சம்திங் ஏதோ வெப்சைட் இருக்கும், அந்த ப்ரைஸ் பார்க்குற வெப்சைட். ஸோ அது வேணால் வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிறீங்க, லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அதிகமாக வேணும் ப்ரோ எனக்கு, ஆனால் வந்து ஒரு லாங் டைம் யூஸ்க்கும் வேணும், பேட்டரி பேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ நான் பெருசாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எடிட்டிங்கு இந்த பெரிய இந்த ஸ்டஃப்லாம் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் நார்மலாக வந்து காலேஜ் விஷயம் தான் நான் பார்ப்பேன், காலேஜுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுவேன், ப்ரோக்ராமிங் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டீங்க, பேட்டரி தான் பார்ப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த லேப்டாப் வாங்கலாம், உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். இதே மாதிரி வந்து டெல் ஒரு லேப்டாப் இருக்கும், இன்ஸ்பிரான்னு வச்சு இன்டெல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து AMD யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெல் இன்ஸ்பிரான் 15 அப்படின்னு ஒரு லேப்டாப் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டலோட i5 ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 13 Zen 1334U சீரிஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் அதே வந்து இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டு, இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16GB ரேம் வரும். அண்ட் அது இல்லாமல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 512GB NVMe SSD கொடுத்துருப்பாங்க. இதில் அதுலேயும் NVMe SSD தான். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ்லாம் கிடையாது. ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். பட் ப்ராசர் மட்டும் தான் மாறும், ப்ராசரும் கிராஃபிக்ஸ் கார்டும். ஸோ அதில் Radeon கிராஃபிக்ஸ் கார்டு, இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டு, இதில் இன்டலோட UHD கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்குது, XE கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கும் இன்டர்னலாக. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமோ அதை நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில், அதாவது டெல் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா, அமேசானில் வாங்கினீங்கன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் 53,000 போட்டுருக்கு டெல் வெப்சைட்டில். நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 1000 கம்மியாக விற்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேப்டாப்ஸுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் தரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த HP வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனில் வந்து நல்லாயிருக்கும், ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். டெல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே தான் ஸ்லிம் புக் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப குட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா Pavilion நீங்கள் HP Pavilion ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு
டெய்லி நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்ஸ்பிரேட். அவ்வளோதான் இந்த ஒரு 50K இருக்க பட்ஜெட். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நம்ம மேலே ஏற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற லேப்டாப் என்னன்னா லெனோவோட LOQ லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெனோவோட லீஜியானோட ஒரு இன்னொரு கம்மியான லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா LOQ விட்டுருந்தாங்க. ஸோ LOQ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் நம்மளோட லீஜியான் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 71,000 75,000 ரேஞ்சில் இருக்க ஒரு லேப்டாப்பு. மேபி கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் கம்மியாக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்க வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இதில் வந்து i5 12500H ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஜென் ப்ராசர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் H சீரிஸ் வேறு. பட் ஆனால் இதில் அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்லாம் கிடையாது. ஒரு கேமிங் ஒரு மிட் லெவல் கேமிங் லேப்டாப்னா இது ஒரு LOQ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்க்கு எடிட்டிங்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு லீஜியான் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 1 lakh மேலே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 lakh நீங்களால் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லீஜியான் லேப்டாப்போ இல்லை டெல்லோட G15 லேப்டாப் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து LOQ ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த எடிட்டிங்க்கு கேமிங்க்குலாம் பண்ணுறீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீஜியான் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரனாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு 10% to 20% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்கும் இந்த LOQவில். பட் ஆனால் ஒரு 70,000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்த்து. பட் பேட்டரி பேக்கப் மட்டும் பெருசாக இருக்காது. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அதனால் கேமிங்கில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ரேம் பார்த்தீங்கன்னா 16GB DDR4 ரேம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 512GB SSD கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதோட வேலை 71,000 நான் பார்க்கும்போது இருந்தாங்க. மோஸ்ட்லி ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஏறும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினாரு 65,000 கொடுத்து வாங்கியிருந்தேன் இந்த லேப்டாப்பை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பண்ணி நீங்கள் ஒரு 65,000 வாங்கலாம். கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலாக இருக்குது. நீங்கள் அந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மியாகும். பார்க்க ஒரு லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னொரு லேப்டாப் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லோட G15 லேப்டாப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே சேம் ஸ்பெக்ஸ் தான், அதாவது சேம் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். பட் ஆனால் வந்து i5 13th Gen 13450HX ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பேட்டரியிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் இந்த HX சீரிஸு அண்ட் கம்பேர்ட் டு H சீரிஸு. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து 64,000. நம்மளோட LOQ வந்து பார்த்தீங்கன்னா 71,000 விற்கிறாங்க. பட் ஆனால் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதில் வந்து 12th Gen இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 13th Gen HX ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு லேப்டாப் கூட வாங்கலாம். 64,000க்கு சேம் கேமிங் லேப்டாப் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப்புக்காக விட்ட ஒரு லேப்டாப் தான். ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சேம் லைக் தட் LOQ மாதிரி தான் இதுலையும் இருக்கும். LOQவோட ஒரு 5% 5 இல்லை 3 to 5% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இல்லாமல் ஒரு லேப்டாப் சொல்கிறேன். ஸோ லெனோவோட லீஜியான் லேப்டாப். ஸோ லெனோவோட லீஜியான் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த ஒரு லேப்டாப் அதாவது டெல்லோட G15ம் சரி இந்த லேப்டாப்பும் சரி ப்ராசர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டும் நல்ல கிராஃபிக்ஸ் கார்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு லேப்டாப்ஸை சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் இது கேமிங்காக ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ண லேப்டாப். ஸோ அதனால் நீங்கள் கம்பேர் டு அந்த 50,000 இருக்க லேப்டாப்பில் இருக்க பர்ஃபார்மன்ஸோட இது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த லீஜியான் லேப்டாப் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாமே G15 சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பெட்டராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங்காக நீங்கள் பார்க்குறீங்க, காலேஜில் போய் நான் கேம் ஆடுவேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு லேப்டாப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இது எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ லெனோவோட லீஜியானோட இது சொல்லிடுறேன். லெனோவோட லீஜியான்லேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. i7ல் வரும், i5ல் வரும், அப்புறம் நம்மளோட AMDயில் வரும். ஸோ அதனால் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டும் மாறும். 3060 ஒன்றில் வரும், இன்னொருத்தில் வந்து 4000 சீரிஸ் வரும். ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் கார்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அது கிராஃபிக்ஸ் கார்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அதை பார்த்து வாங்கி நான் பார்த்து வச்ச வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா லெனோவோட லீஜியான் 5 AMD Ryzen 7 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5800H சீரிஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. H சீரிஸ்ன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், பேட்டரி கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து NVIDIAவோட RTX 3060 கொடுத்துருக்காங்க. 6GB கிராஃபிக்ஸ் கார்டு. நம்ம G15 4GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி LOQவும் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு தான். பட் ஆனால் இதில் வந்து 6GB RTX 3060 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நினச்சிங்கன்னா அதையும் இருக்கும் இந்த லீஜியானில். ஸோ அதனால் லீஜியானில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியன்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் லீஜியான் உங்களுக்கு வந்து லீஜியான்லேயும் சரி G15லையும் சரி மாறிட்டே இருக்கும். என்ன போய் லிங்க்குக்கு செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேம் இருக்குது. அண்ட் ஆல்சோ 1TB SSD NVMe SSD தான் கொடுத்துருப்பாங்க. ரேம் வந்து எக்ஸ்பேண்டபிள் நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லேப்டாப் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். என்னென்னா நம்மளோட மேக்புக். ஸோ மேக்புக் வந்து பார்த்தீங்கன்னா M1 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு M1 என்னோட காலேஜ் யூஸ் நார்மல் யூஸ்னால் உங்களுக்கு மேக் தான் வாங்கணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா 68,000 M1 இருக்குது, வேணால் வாங்கிக்குவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா M2 M3 இஸ் ஃபார் பெட்டர்.
M3 வந்து 1.5 lakhs விற்கிறாங்க. 1 lakhக்கு வந்து M2 தான் விற்கிறாங்க. 2 lakhஸ்க்கா M3 எனக்கு கரெக்டாக தெரியல ப்ரைஸில். ப்ரோ நான் ஆப்பிள் சைடு தான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு M2 M3 வேணும்னா வாங்கிக்கோங்க. M2 வந்து 90,000 விற்கிறாங்க. M3 வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஏர் வேணுமா ப்ரோ வேணுமா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னேன், அதுக்கு நீங்கள் மவுஸு கீபோர்டு அதுக்கு அதுக்கான கேஸ் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. மேக் வேணும்னா உங்களுக்கு மேக்கே தான் வேணுச்சிங்கன்னா மேக் வாங்குங்க. பேட்டரியும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். என்னென்னா நீங்கள் வந்து அதில் எல்லாத்தையுமே ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ண கேமிங்க்கு பெருசாக கிடையாது மேக்கே. ஸோ நீங்கள் வந்து ஒன் அண்ட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி சைடு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆப்ஸும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். நீங்கள் வருஷம் அதுக்கு பே பண்ணணும். சில திருமூல வேலைலாம் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நார்மல் ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ளே இருக்குன்றத தெரியுது தெரியல நீங்கள் லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் க்ராக் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கான செலவு கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் கம்பேர் டு நம்மளோட நார்மல் விண்டோஸ் லேப்டாப். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்த லேப்டாப்ஸோட பேட்டரியோட கன்செப்ஷன் பற்றி நான் எங்கேயுமே சொல்லலை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது இந்த ஒரு 8 லேப்டாப்போ 7 லேப்டாப்போ இன்றைக்கி பார்த்தோம். ஸோ அந்த 7 லேப்டாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பெஞ்ச் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ரன் த்ரூவில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க வேண்டியது லேப்டாப். ஸோ அதுவே நம்ம கிட்ட இல்லை ஒரு லேப்டாப் கூட. ஸோ அதனால் அதை வச்சு நம்மளால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வச்சு செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி பற்றி எங்கேயுமே பேசல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த U சீரிஸ் H சீரிஸ் பேட்டரி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தான் சொன்னேன். காரணம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன்னா அதுக்கு ஒரு ரியல் டைம் பெஞ்ச் மார்க்ஸ் வேணும். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஆன்லைனில் கிடைக்கிறது இதில் சொல்லிட முடியாது. இது வந்து லைவ் பெஞ்ச் மார்க்ஸ் தேவை. ஸோ அதனால் நான் பேட்டரி கன்செப்ஷன் பற்றி எங்கேயுமே பேசலை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் எடுத்து பார்க்க முடியும். பட் ஆனால் வந்து எனக்கு ஆன்லைனில் கிடைக்கிறது வந்து சில லேப்டாப்போட பெஞ்ச் மார்க்ஸ் கிடைக்கல. ஸோ அது வந்து இந்த லேப்டாப் கிடைக்கல அந்த லேப்டாப் போட்டுனா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வைஸ் எப்படி நல்லா இருக்குது, ஏர் கண்டிஷன் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் சொன்னேன். அண்ட் என்னோட ரிவ்யூ மட்டும் அதை நான் சொன்னது மட்டும் நம்பாதீங்க. 4-5 யூடியூபர்ஸை போய் பாருங்கள் அண்ட் ஆர்டிகல்ஸ் போய் படித்து பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன லேப்டாப்ஸ் தேவையோ அதை வாங்குங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 7 லேப்டாப் தவிர நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. ஐடியா பேட் இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட விக்டஸ் லேப்டாப் இருக்குது. ஸோ அதனால் நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன லேப்டாப்ஸ் வேணும் பாருங்கள், பட்ஜெட் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் அதாவது G15க்கும் LOQ எப்படி இருந்துச்சு. G15 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் LOQ ப்ரைஸ் ரேஞ்சில் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு என்ன லேப்டாப் கரெக்டாக இருக்கும் அதை மாதிரி பார்த்து வாங்குங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 3060 3050 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் 70,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓகே. இதுவே நீங்கள் ஒரு 1 lakh 1.5 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு 4000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க லேப்டாப் தான் பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு பார்த்து வாங்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கும்போது 1008 தடவை ரிசர்ச் பண்ணுங்கள், ஆர்டிகல்ஸ் படிங்க, அதுக்கடுத்து ஒரு லேப்டாப் வாங்குங்க. ஸோ இதுதான் என்னோட சஜஷன். அண்ட் ஆல்சோ வந்து என்னோட ரெக்வஸ்ட், நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஒரு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸே கிடைக்காத ஒரு லேப்டாப் வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸ் முடிஞ்சிச்சு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.